ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக ப்ளவுஸ் கட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதை பற்றின எந்த விஷயம் உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு எல்லோ கலரில் லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு டிப்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது டெய்லர் கஸ்டமர் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸோட அவுட்புட் வந்துட்டு எப்படி, அதாவது அவங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி சொல்கிறது, அது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க தான். பட் அந்த வீடியோவில் என்னால் அதை வந்து கடைசியாக சொல்ல முடியல. அதனால சரி, அதுக்கு ஒரு தனியாகவே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக இதை சொன்னால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளவுஸில் என்ன இருந்துச்சு அதை நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். அவங்க வந்து இங்கேயே ட்ரையல் பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ அவங்க ட்ரையல் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபிட்டிங்கு. பாடி வந்துட்டு கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, மைல்டாக டைட்டாக இருக்குங்கக்கா. ஓகே தான், ஒன்றும் அவ்வளோ டைட்டாக இல்லை தான். பட் நான் வந்து கொஞ்சம் லூஸாகவே போட்டு பழகிட்டேன். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதை அடுத்த ப்ளவுஸில் பண்ணிக்கோங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இது எப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக அந்த ப்ளவுஸில் என்ன ஆல்ட்ரு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஷோல்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அகல வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அவங்களுக்கு வந்துட்டு 2.25 வச்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 2.5 வச்சிருந்துருக்கலாம். அவ்வளோ ஆடாக தெரியாது, மேலே ஏறல தான். பட் இருந்தாலும் 2.5 வச்சிருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்டோட ஒயர் வந்துட்டு 13.5 இன்ச்சு வச்சிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம், வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் நோட்டீஸ் பண்ணினது அந்த 2 தான். ஷோல்டரோட அகல ஜாஸ்தி வைக்கணும். முன்னுயரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 13.5 வச்சுருந்தேன்னா 14 கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு 13 சூப்பராக தான் இருந்துச்சு. பட் 14 வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இதுதான் நான் நோட்டீஸ் பண்ணினது. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படி இருக்குங்க ப்ளவுஸ், வந்து ஃபிட்டாக இருக்கா, ஏதாவது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கா, கழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்லைங்க்கா, எனக்கு வந்து நல்லாவே கழுத்து வந்து நல்லாவே ஃபிட்டாக இருக்குங்கக்கா, எனக்கு துளி கூட எங்கேயும் லூஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. அதாவது நான் சொன்னேங்களா, அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர் வந்து இறங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ப்ளவுஸில் எந்த ஒரு இறக்கமே அப்படி தெரியவே இல்லை. நல்ல பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் இருந்துச்சு, எதுவுமே ஆகலை, நல்லா இருந்தது. அப்புறம் நான் அவங்கள கேட்டேன், இல்லைங்கக்கா, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்கக்கா, நல்லா ஃபிட்டாக இருக்குங்கக்கா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவங்க இன்னொரு ப்ளவுஸ் வந்துட்டு அப்போவே வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அங்கே போய் போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு பின்னாடி கழுத்துக்கோ இன்னும் கொஞ்சம் கூட இறக்க வைக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்களா. ஏன்னா நானே கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. அவங்க இல்லைல்ல, நான் இப்படி தான் ரெகுலராக போடுவேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம அப்படியே வச்சுட்டோம். அப்புறம் அப்பயும் கூட நான் போட்டுறப்ப சொன்னேன், இல்லைங்க இது ஸ்கூலுக்கு ஓகே போட்டுக்கோங்க, நீங்கள் பர்சனலாக வேணும் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இறக்க வைக்கலாங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப மேலாக தெரிகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னா. இல்லைங்கக்கா, சரி ஓகே நீங்கள் அப்படின்னா கூட பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொடுக்குறப்ப என்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், இது ஸ்கூலுக்கு போடுறது இல்லை இது வந்து என்னுடைய பர்சனலுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தேன். சரி அப்படின்னு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் வந்துட்டு பின்னாடி கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இறக்க வைக்க சொல்லியிருந்தாங்களா. அப்புறம் கை வந்து கொஞ்சம் நீள வைக்க சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பின்னாடி 7 இன்ச் கழுத்து உயரமாக நான் 8 வச்சுருந்தேன். கை நீளம் 6 இன்ச்சு, நான் வந்துட்டு 6.5 இன்ச்சு வச்சுட்டேன். ஓகே, அடுத்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது அவங்க சொன்னதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கேருந்து வீடியோ கால் வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் வந்து கொஞ்சம் லேசாக இறங்கி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க வரப்போ ப்ளவுஸ் போட்டு வந்தாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இறங்கலை, ஆனால் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க இங்கே ஃபஸ்ட்டு இங்கே போட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ போட்டு கழட்டியிருக்காங்க இல்லையா, அதில் மைல்டர் லூஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒரு ரீசனு. அதே மாதிரி போட்ட உடனே கண்டிப்பாக தெரியாது, கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும், தெரியும் நம்மளுக்கு, அந்த வித்தியாசம் தெரியும். அப்போ தான் ஷோல்டர் இறங்குறது தெரியும். ஏன்னா கை தூக்க பிடிக்க வேலை செய்கிற ஏதாவது ஒன்று பண்ணுறப்ப தான் அது இறங்கும், போட்டோனையெல்லாம் கண்டிப்பாக இறங்காது. ஸோ அந்த மாதிரி அதனால வந்துட்டு அப்போ பார்த்துக்கிறப்ப மைல்டாக, ரொம்ப இறங்கலாம், மைல்டாக இறங்கி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைங்கக்கா அது எனக்கு எப்போவுமே அப்படிதாங்க்கா இருக்கும், அங்கே போடுறப்போ ஒன்றும் இல்லை, பட் இப்போ வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி ஓகேப்பா, நான் அது கூட இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிகிற மாதிரி நான் வேறு மாதிரி கூட இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப கழுத்தோட அகலம் நான் 5.5 வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸில். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 தான் வச்சுருந்தேன். கழுத்தோட அகலம் 5 வச்சுட்டு ஷோல்டரை வந்துட்டு நான் 2.25 ஆக்கிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 2.5 5.5க்கே 2.5 வச்சுருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் 5 வைக்கிறப்ப 2.25 வச்சுருந்தேன். ஸோ இந்த அளவு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணின விஷயம். மற்றபடி அவங்க கேட்ட சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு தோணுன சேஞ்சஸும் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கழுத்தோட உயரம் நான் 8 வச்சுட்டு 5 மட்டும் அகல வச்சுட்டேன். அப்புறம் அதே மாதிரி ரெண்டாவது அதையும் அவங்க வந்து போட்டு பார்க்க வந்திருந்தாங்க, வாங்க வந்திருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அதையும் போட்டு பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் அதையும் அவங்க வந்து போட்டு பார்த்தாங்க. ஸோ போட்டு பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து கொஞ்சமாக கிட்ட வந்துச்சு, ரொம்ப கிட்ட வரல. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு அந்த கழுத்து இறங்குற ஒரு ரீசன்னால நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு. அந்த 8 இன்ச் உயரம் அது எல்லாமே ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து அப்படியே தான் இருந்துச்சு, எங்கேயுமே இறங்கலை, எதுவுமே ஆகலை, நல்லா நீட்டாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடனே தெரியாது, கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப தான் தெரியும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் மேபி அவங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப அது மேபி தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. அவங்க மறுபடியும் அதுக்கப்புறம் வரல. ஏன்னா இது இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க, எமர்ஜென்சியாக தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க மறுபடியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் வீக்கில் வரேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ப்ளவுஸ், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ நான் வந்து இதில் என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தெரியணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் அப்படி யாருக்காவது வந்துட்டு கழுத்தோட அகலம் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது, ஒன் சைடு மட்டும் அப்படி இறங்குற மாதிரி இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு நார்மலாக என்ன கழுத்து அகலம் வைக்கிறீங்களோ அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 6 இன்ச்சு நீங்கள் ரெகுலராக வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு வைங்க. ஸோ 5.5 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டர் 4 இன்ச்சு அதிகப்படுத்திக்கோங்க, சரிங்களா. ஸோ கழுத்து குறைய ஷோல்டர் கண்டிப்பாக அகலப்படுத்திக்கணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு இன்னும் ஃபிட்டாக தெரியும். அதே சமயம் அப்படி ஒரு வேளை கழுத்து அகுண்டே போகுது, ஒரு பக்கம் கீழே இறங்குதுன்னா கூட ரொம்ப ஆடாக தெரியவே தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் இறங்கும். ஏன் அப்படின்னா நம்ம நல்லா கழுத்து கிட்ட வச்சுருக்கோமா, அதனால ரொம்ப மைல்டாக தான் இறங்கும். கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப விரியவே விரியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு போட்டு வரப்போ அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே விரிஞ்சிருந்தது, அந்த பக்கம் நல்லாவே தெரிஞ்சு டக்குன்னு பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் ஷோல்டர் இறங்கி இருக்கிறது. ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் அப்படி தெரியவே இல்லை. அது அவங்க கொஞ்ச நேரம் ஆகிறப்ப தெரியும், ஆனாலும் கூட கண்டிப்பாக அவ்வளோ பெருசு தெரியவே தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு நான் இதை தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு, அது எந்த சைடாக இருந்தாலும் சரி, ஒரு சைடு மட்டும் இறங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கழுத்தோட அகலத்தை கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அவங்கள போட சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல ஃபிட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆடாகவும் இறங்குறது தெரியாது. ஆனால் இறங்க தான் செய்யும், அது ரீசன் அவங்களோட ஷோல்டரோட அமைப்பு தான், நம்ம தைக்கிறதுல கிடையாது, அவங்க பாடியே அப்படித்தான் இருக்குது. அதனால் அதுக்கு கண்டிப்பாக இறங்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப ஆடாக தெரியாது, சரிங்களா. சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஈவன் உண்மையாலுமே எனக்குமே தெரியாதுப்பா. நானும் முன்னாடியெல்லாம், ஏன்னா அதை சொல்கிறல, முன்னாடி எனக்கு என்ன ப்ளவுஸை பற்றி எனக்கு பெருசாக என்ன தெரிய போகுது. அதே மாதிரி கடை வச்சதுக்கப்புறமும் இப்படி வித்தியாசமாக யாரும் வந்துட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குன்னு வந்ததில்லை. எனக்கு அப்படி தான் இருக்கும் பாடி, எனக்கு ஒன் சைடு வந்துட்டு ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். இறங்குற மாதிரி இல்லை, இறங்கும் கண்டிப்பாக. நான் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக வேறு எதுவுமே இது வரைக்கும் பண்ணினதில்லை, அப்படியே போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம பாடி ஸ்ட்ரக்சரே அப்படி தான் சொல்லிட்டு, அதனால் நான் எதுவும் பர்சனலாக அதுக்காக எதுவும் பண்ணினதே கிடையாது, நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஆனால் கஸ்டமருக்கு வந்துட்டு அப்படி நம்ம சொல்ல முடியாது, அப்படியே போட்டுக்காங்கன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அவங்களுக்கு என்ன நல்லதாக வந்து பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் யோசித்தேன், நான் நல்லா யோசித்து இதை எப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப யோசித்து தான் நான் வந்து பண்ணினேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் கழுத்து வந்து நல்லா, அதாவது கழுத்து மீன்ஸ் ஷோல்டர் வந்து நல்லா விரிஞ்சிருக்கு பாடியில் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கழுத்தோட அகலம் வந்து வைக்கிறப்போ ஷோல்டரோட அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது கையை வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கணும், ஷோல்டர் வந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கணும், சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் இருக்கும். ஷோல்டர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் கீழே இறங்குச்சுன்னா தான்
ஒரு மாதிரி கழுத்து இறங்கி இறங்கி வர மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் தெரியும். ஆனால் கொஞ்சம் மேலே, அதுக்காக ரொம்ப மேலே ஏறிடக்கூடாது. ஒரு 4 இன்ச்சு, இப்போ நீங்கள் 2.25 வைக்கிறீங்க அப்படின்னா 2 வைங்க, சரியா? அந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து இறங்கி வரவே வராது. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது மொத்தமாகவே ஷோல்டரோட அகலம் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இறங்கி எப்படி தைச்சாலும் கீழே இறங்கி வருது, நான் கழுத்து கரெக்டாக தான் வைக்கிறேன், கம்மியாகவும் வச்சு பார்த்துட்டேன் ஆனால் இறங்கி வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஷோல்டரோட அளவை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த கை ஜாயிண்ட் வந்து மேலே ஏறி தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கழுத்து லூஸ் ஆகாது, சரிங்களா? நான் வந்து இது ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக நான் பண்ணியிருக்கேன். அந்த கை மேலே ஏறுற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது எனக்கு வந்து முன்னே போட்டதை விட இது இன்னுமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் வந்து நல்லா ஃபிட்டாக தெரியுது. அப்படி வைக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கை நீளத்தை கொஞ்சம் எச்சுப்படுத்திக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா கை ஜாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கையும் மேலே ஏறுமில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் 9 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 9.5 இன்ச்சு வைக்கணும். அப்போ தான் கை மேலே ஏறப்ப அந்த 1/2 இன்ச்சு சரியாக போயிடும், சரியா? ஏன்னா நீங்கள் 2, 3, 10 இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த வீடியோவில். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 9.5 இன்ச்சு தான் கை நீளம் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒன்று துணியும் நல்லா சுருங்கி போச்சு, அதே சமயம் இந்த ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா மேலாக இருக்கும். அது ஒரு ரீசனுக்கும் கை மேலே இருக்குது. அப்புறம் சுருங்குனது நல்லாவே சுருங்கி போச்சு இந்த துணி, அதனால உங்களுக்கு ரொம்ப கை சின்னதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கழுத்தை வந்து அந்த மாதிரி ஃபிட்டாக வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக கழுத்து இறங்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இது வரைக்கும் அப்படி கழுத்து இறங்கிருச்சு போடவே முடியலனால இது வரைக்கும் யாருக்கும் வரல. ஏன்னா நான் வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயத்த கூட ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்த மாதிரி அந்த ஷோல்டரோட அகலத்தை கம்மியாக வச்சு கை மேலே ஏறி ஃபிட்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு தான் நான் எனக்கு பர்சனலாக ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். உண்மையில எனக்கு இன்னுமே பிடிச்சிருந்துச்சு அந்த இது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்க, எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகேங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோக்கு வந்துட்டு இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது சொல்லலை அப்படின்னா இப்போ நான் போன இதில் கட்டிங்கோட முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொன்னா தானே தெரியும். என்ன கஸ்டமரே சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் வரும், இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவும் புரியும் தான். பட் அவங்க யாருமே வீடியோக்கு வரதே இல்லை. அது நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா வீடியோ ஓடிச்சுனாவே எங்க வீடியோ ஓடுதுங்க, நாங்கள் இங்கேயே நின்றுக்கிட்டோமா அப்படின்னு தான் கேட்குறாங்க நிறைய பேர். இல்லைங்க, அதை நான் கட் பண்ணி விட்டுருவோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னா தான் வருவாங்க. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 3 கஸ்டமர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. அவங்க டக்குன்னு கொடுத்துட்டு போனவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3/4 மணி நேரம் ஆச்சு. அது வரைக்கும் வீடியோ ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு, யாருமே அதை கவனிக்கல. நான் என்ன பண்ணேன், அதையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டு நாங்கள் இருக்கிற அந்த இது மட்டும் பிளேஸ் மட்டும் எடிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நானே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தாலுமே அவங்க பார்த்தா கேட்பாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால கஸ்டமர் இங்கே போட்டெல்லாம் கண்டிப்பாக காட்டுறதோ இல்லை அவங்க ஃபீட்பேக் சொல்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கேன், அந்த எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ், அதுக்கப்புறம் கட்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதை தட்டி விடுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்போ வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.